No one can come to me unless drawn by the Father who sent me. யோவான் 6:44. என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்வாம். The matter of life is not its duration but its donation. கிரேஸ்வில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, எவ்வளவு காலம் என்பது அல்ல, எவ்வளவு தானம் என்பதே வாழ்வின் பொருள். எவ்வளவு காலம் என்பது அல்ல, எவ்வளவு தானம் என்பதே வாழ்வின் பொருள். மேடை பேச்சிலோ அல்லது பொதுவில் பேசப்படும் பொழுதோ இப்படி சொல்லுவார்கள், வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு வாழ்வு ஆனது பிறருக்கு பயன் தரக்கூடிய வகையில் அமைய வேண்டும். இயற்கையும் அப்படித்தான், இறைவனும் அப்படித்தான் மனிதரை படைத்தார். ஆகவே மனிதர்கள் வாழும் பொழுது அவர்களுடைய வாழ்வு பிறருக்கு பல வகைகளிலே உதவியாக, அனுசரணையாக, ஆபத்திலே கரம் நீட்டுபவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இல்லாமல் வாழ்ந்தால் அது சுயநல வாழ்வு. சுயநல வாழ்வுக்காக நாம் படைக்கப்படவில்லை. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. முதல் குறிக்கோள் இறைவனை வணங்க வேண்டும். ஆகவே இறைவன் கொடுத்த நன்மைகள், அந்த நன்மைகளை பெற்று நன்றியுடன் அதை பிறருக்கு பகிர்தல், ஷேரிங் அண்ட் கேரிங், இந்த இரண்டு கருத்துக்களையும் நாம் கொண்டிருந்தோம் என்றால் அதுதான் உண்மையான கிறிஸ்துவ விசுவாச பகிர்தல் வாழ்வு, சான்று பகரும் வாழ்வு. சென்ட் அகஸ்டின் கோட்ஸ், "Believe and you come, love and you are drawn, for to him who is everywhere we come by love, not by sailing." நம்பிக்கையோடு வா, அன்பு செய், ஈர்க்கப்படுவாய். எங்கும் நிறைந்திருப்பவரிடம் அன்பினால் வருகிறோம், அலைகளித்து கொண்டு அல்ல. எவ்வாறு ஒரு சொட்டு தேன் ஈக்களை ஈர்க்கிறதோ, அல்லது ஒரு பாட்டில் நிறைய காடி இருந்தால் ஒரு ஈ கூட வராதோ, அப்படி அன்பு என்ற தேன் இருப்பின் நாம் பிறரையும் ஈர்க்க முடியும், இறைவனையும் ஈர்ப்போம். அதைத்தான் அன்பு செய், ஈர்க்கப்படுவாய். எப்படி காந்தமானது இரும்பை ஈர்க்கிறதோ அப்படி அன்பு பிறரை ஈர்க்கும். Jesus rejected the way of compulsion, chose the way of love. It is messier than any other, sometimes even chaotic, but the wisdom of the gospel tells us it is the only one that has no trap built into it. இயேசு நிர்பந்த வழியை ஒதுக்கி அன்பின் வழியை தேர்ந்தெடுத்தார். பரிசுத்தமான அன்பு, தூய்மையான அன்பு, என்றுமுள்ள அன்பு, பேரன்பு, இப்படி இறைவனுடைய அன்பை பல வகையிலே நாம் சித்தரிக்கிறோம். அத்தகைய அன்பு நிர்பந்தத்தினால் அல்ல, கட்டாயத்தினால் அல்ல. அன்பு வழி மட்டும் தன்னில் இடுக்கி இல்லாதது என்று நற்செய்தியின் ஞானம் அறிவிக்கின்றது. ட்ராப் என்று ஆங்கிலத்தில் சொன்னது. ட்ராப் என்றால் எப்படியாவது நம்மை பிடித்து கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடிய அன்பு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜவுளி கடைக்கு போகிறோம், துணி கடைக்கு போகிறோம். கடைக்காரர் நம்மளை வரவேற்கிறார், முகம் புன்னகையோடு, எல்லா பல்லும் தெரிகிற மாதிரி வரவேற்கிறார். நம்ம அவருடைய ஃப்ரெண்டா? இல்லை. சொந்தக்காரங்களா? இல்லை. வாடிக்கையாளர் கூட இருக்க மாட்டோம். சரி, இந்த கடையில் போய் ஏதாவது துணி எடுக்கலாமே அப்படின்னு போயிருப்போம். அவருக்கு எது மேலே கண்ணு?
இவங்க நம்ம கடையில் ஏதாவது துணி எடுக்கணும், அதுதான் கண்ணும் குறிக்கோளும். ஆகவே நம்மை வரவேற்று உபசரித்து நமக்கு வேணும்னா டீ காஃபியோ கூல்ட்ரிங்க்ஸோ கொடுத்து உபசரிக்கின்றார். அன்பின் தன்மையாலா? கேள்விக்குறி. கட்டாயப்படுத்தக்கூடிய வகையில் ஏதாவது ஒன்று எடுத்து போக வேண்டும் என்பதற்காக ஒரு புடவை வாங்குறதுக்கு தான் போயிருப்பீங்க, அவர் ஏறக்குறைய 100 புடவையை இழுத்து போட்டுருவார். மேஜ நிறையா எல்லாம் எடுத்து பாருங்கன்னு சொல்லி அந்த 100 புடவை இழுத்து நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ பாவம் இந்த மனுஷன், நம்ம ஒரு புடவை எடுக்கிறதுக்காக 100 புடவை எடுத்து போட்டுட்டாரே. இதுதான் அந்த ட்ராப், பொறி அல்லது இடுக்கி. இதனால என்ன பண்ணுவோம்? சரி வேற வழியில் வாங்கிடுவோம் என்று வாங்குகிறோமே. ஆகவே இவர் காட்டிய அன்பெல்லாம் உண்மையான அன்பா? இல்லை. பிசினஸ் டெக்னிக், அவருடைய வழிநடத்துதல் இப்படி செஞ்சாதான் இவங்க இந்த கடையில் ஏதாவது துணி எடுப்பார்கள். இவ்வாறு இருப்பது சுயநல அன்பு, ஏதாவது ஒரு காரியத்திற்காக, அனுகூலத்திற்காக. ஆனால் இறைவனுடைய அன்பு இப்படிப்பட்ட பொறி வைத்ததாகவோ அல்லது இடுக்கியை போல கடிந்து இழுக்கக்கூடியோ நிர்பந்தமோ அல்ல. மிக மிக சுதந்திரமாக வா, உன்னை நான் அழைக்கிறேன் என்று அன்போடு அழைப்பவர் ஆண்டவர். யாவர்கோன் எனையும் வந்து ஆண்டு கொண்டான், போற்றி என்போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வல்லல். யாவர்கோன் எனையும், எல்லாருக்கும் அரசன் அவர், என்னை வந்து ஆட்கொண்டான். இறைவன் நம்மை எவ்வாறு அன்பு செய்கின்றார்? நாம் மட்டும்தான் தனியாக இருக்கிறோம் என்பதை போல. எப்படி ஒரு வீட்டில் ஒரே பிள்ளை இருந்தால் தாய் தகப்பனுடைய அந்த பரிபூர்ணமான அன்பு அந்த பிள்ளைக்கு கிடைக்கிறதோ, அப்படி இறைவனுடைய அன்பு தனிப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது. ஒரு கும்பலை அல்ல, இட்ஸ் நாட் த கிரவுட். தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார், அழைக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார், தன்னுடைய மகிமையிலே பங்கு பெற வைக்கின்றார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் தேவதாய்க்கு துல்லியமாக பொருந்தும், நம் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். அவை அழைக்கிறார், வா மகனே, வா மகளே, என்னுடைய அன்பிலே நீ என்றும் நிலைத்திரு என்று கூறுவதை அந்த அரசன் வந்து நம்மை ஆண்டு கொண்டான், நம்மை தன்னுடைய அன்பிலே ஈர்த்து கொண்டார், தடுத்து ஆட்கொண்டார். புனித சின்னப்பரை போல போற்றி என்போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வல்லல். போற்றி ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி. நான் அடிக்கடி சொல்லுவேன், வழக்கமாக வணக்கம் சொல்லுங்க போதும், இல்லை குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்லுங்க போதும். இந்த காலில் விழுந்து வணக்கம் செய்கிறது வேண்டாமே. காலில் விழுந்து வணங்குறலாம் எப்போ சான்ஸ் கிடைக்குமோ காலை வாரலான்னு பார்ப்பாங்க. பொய்யர் தம்மை, இப்படி இருக்கக்கூடிய பொய்யர் தம்மையும் ஆட்கொள்ளும் வள்ளல். நாம் எப்படி பொய் முகத்தை கொண்டிருந்தால் கூட இறைவன் நம்மை ஆட்கொள்ளுகிறார். ஆகவே இன்னொரு தமிழ் பாடல், யானே பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. என்னிடம் இருப்பதெல்லாம் பொய், பொய் முகத்தை வைத்திருக்கிறேன், போலி முகத்தை வைத்திருக்கிறேன், முகமூடி போட்டுக் கொண்டிருக்கிறேன். உள்ளே இருப்பது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே அப்படிப்பட்ட நான் உன்னை, இறைவனை எப்படி அடைய முடியும் என்றால், வினையேன் அழுதால் உன்னை பெறலாம். நொறுங்குண்ட நெஞ்சத்தை நீர் புறக்கணிப்பதில்லை. ஆகவே இறைவனிடம் அழுது நம்முடைய குற்றம் குறைகளுக்காக, பாவங்களுக்காக மன்னிக்கும் வேண்டும் என்று இறைஞ்சும் பொழுது நம்மை மன்னிப்பதோடு மட்டுமல்ல, நம்மை ஆட்கொள்ளுகின்ற வள்ளல் தேவன். எப்படி ஊதாரி மைந்தனை அந்த தகப்பன் வாரி அணைத்து கொண்டாரோ, ஊதாரித்தனமாக தன்னுடைய அன்பை கொடுத்தாரோ, அப்படிப்பட்ட தேவன் நம் ஆண்டவர். எரேமியா 31:3, உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டினேன். எவர்லாஸ்டிங் லவ். ஒரு சில ஆண்டுகள் இல்லை, எவர்லாஸ்டிங் லவ், உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். அந்த ஈர்த்து கொள்ளுதல் என்பதுதான் இன்றைய நற்செய்தி. இறைவன் நம்மை ஈர்த்து கொள்கிறார். இதோ வேதம் சொல்கிறது, பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன், என்னுடைய மிகப்பெரிய அன்பினால் உன்னை ஈர்த்துள்ளேன்.
Saint Teresa of Child Jesus, குழந்தை தெரேசாமாளுடைய வார்த்தைகள், I feel that the more the fire of love burns within my heart, the more I shall say, draw me, for a soul that is burning with love cannot remain inactive. என் இதயத்தில் அன்பு தீ பற்றி எரியும் அளவுக்கு நான் என்னை ஈர்த்தருளும் என்று கூறுவதை உணர்கிறேன். அன்பினால் உந்தப்படும் ஆன்மா செயலற்று வீணே இருக்க இயலாது. அது தன்னிலே அது வெறுமனே இருக்க முடியாது. ஆகவேதான் லத்தீன் பழமொழி போனும் எஸ் டிஃபூசிவும் சுயி, குட்னஸ் ஸ்ப்ரெட்ஸ் இட்செல்ஃப். நன்மைத்தனமானது பொங்கி வழிந்து பாயும், தன்னிலே அடக்கி கொண்டு இருக்காது. மலர்கள் மனத்தை கொடுக்கிறது, சந்தனம் அரைக்க அரைக்க மனத்தை கொடுக்கிறது. இவைகள் எல்லாம் நன்மைத்தனம் மிளிர்கின்றவைகள். என்னிடம் இருக்கக்கூடிய நன்மைத்தனமும் இறைவனுக்காக இயங்க வேண்டும். வாளாயிருத்தலோ ஒதுங்கி இருத்தலோ எனக்கென்ன என்று இருத்தலோ உன்னிடம் இறை அன்பும் இல்லை பிறர் அன்பும் இல்லை என்பது உணர வேண்டும். குழந்தை தெரேசாமாளின் ஜெபத்தோடு நாம் சிந்தனையை முடிப்போம். முழந்தாள் இருப்போம். Dear Mother, this is my prayer. I ask Jesus to draw me into the flames of his love, to unite me so closely to him that he live and act in me. Saint Therese, அன்பு அன்னையே, இதுவே என் ஜெபம். என் இனிய இயேசு தம் அன்பின் அனலிலே எம்மை ஈர்த்து கொள்ளவும் என்னுள் தங்கி செயலாற்றுமாறும் எம்மை தம்மோடு பிணைத்து கொள்ளவும் அருள் புரிய வேண்டுகிறேன்.